ஆல்ரைட். நம்ம லாஸ்ட் வீடியோல நான் சொல்லியிருப்பேன், டேட்டா செக்ஷன் இப்ப பார்க்க போறோம்ன்னு. ஆக்சுவலா ஒரு சின்ன விஷயம் ரெஃபரன்ஸஸ் பத்தி நான் சொல்ல வேண்டியது இருந்தது. ஸோ அத கிளாரிட்டியா குடுத்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம டேட்டா செக்ஷன் நோக்கி போகலாம்னு நெனச்சேன். நான் போன செக்ஷன்ல ரெஃபரன்ஸஸ வந்து ரொம்ப ரொம்ப டீட்டெயில்டா ஹீப்ப பத்தி மட்டுமே ரொம்ப ஒன் சைடடா நான் பேசியிருப்பேன். பட் பாயிண்டர்ஸ் ஆர் ரெஃபரன்ஸஸ் வந்து இட் இஸ் நாட் ஒன்லி எக்ஸ்க்ளூசிவ் டு ஹீப்புங்க. இட் கேன் ஆல்சோ வொர்க் பேஸ்ட் ஆன் ஸ்டாக். நான் என்ன சொல்ல வரேங்கிறது பாருங்க. இஃப் லெட்ஸ் சே நம்ம ஒரு ஸ்கோப் கிரியேட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஞாபகம் வரணும் ஒரு ஸ்டாக் ஃப்ரேம் கிரியேட் ஆகுதுன்னு. இப்போ நான் இங்கே லெட் எக்ஸ் ஆஃப் u8 இஸ் ஈக்குவல் டு 4ன்னு கொடுக்குறேன்னு வைங்களேன். இந்த வேரியபிளை கூட என்னால் ஒரு ரெஃபரன்ஸ் எடுக்க முடியும். பட் என்ன ஒரே ஒரு டிஃபரன்ஸ்னா, நீங்கள் ஹீப் அலோகேட்டட் வேல்யூவில் ரெஃபரன்ஸ் எடுக்கும் போது இட் வில் நாட் பி பவுண்ட் வித்தின் அ சர்டன் ஸ்கோப். அதாவது அதனோட அந்த மெமரியோட ஸ்கோப் வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் ஃப்ரேமுக்குள்ளே இருக்காது. ஸ்கோப்புன்னு சொல்கிறத விட நான் ஸ்டாக் ஃப்ரேம்னு சொல்லியிருக்கணும். அப்பாலஜிஸ். ஒரு ஸ்டாக் ஃப்ரேம்குள்ளே அடங்காது. பட் நீங்கள் ரெஃபரன்ஸஸ் ஸ்டாக் வேரியபிள்ஸை வச்சு எடுக்கிறப்போ அந்த பர்டிகுலர் ஸ்டாக் ஃப்ரேம்குள்ளே தான் அடங்கும். ஸோ லெட் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஆம்பர்செட் ஆஃப் எக்ஸ்ன்னு நீங்கள் கொடுக்கும்போது ஒய் இஸ் நவ் அ ரெஃபரன்ஸ் ஆஃப் அ ஸ்டாக் பேஸ்ட் வேரியபிள் விச் இஸ் நத்திங் பட் எக்ஸ். ஸோ இதை நான் சொல்லணும்னு நான் நினச்சேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு கேள்வி உங்களுக்கு தோணலாம். இப்போ சியும் வந்து பாயிண்டர்ஸ் கொடுக்குது, ரஸ்ட்டும் வந்து எனக்கு ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஃபேட் பாயிண்டரோ இல்லைன்னா ஒரு ஷாலோ பாயிண்டரோ உங்களுக்கு கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டுத்துக்கும் பெரிய என்ன வித்தியாசம்? வெறும் சைஸ் தான் இது தருது. ரஸ்ட் வந்து எப்படி சேஃப்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஸோ அந்த ஒரு விஷயத்தை பற்றி நான் இங்கே கொஞ்சம் டீட்டெயிலாக பேசணும்னு நினச்சேன். ஒரு சின்ன அனாலஜிலேருந்து ஆரம்பிப்போம். அதுக்கப்புறத்துலேருந்து ஐல் பி டாக்கிங் அ பிட் மோர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரஸ்ட்ஸ் அந்த பாலிசி. இப்போ நீங்கள் ஒரு கிளாஸ் ரூமில் இருக்கிறீங்க, ஓகே, பீட் யுவர் டீச்சர், டியூட்டர், whomever உங்ககிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்துட்டு போகிறாங்க. என்கிட்ட வந்து 3 சாக் பீசஸ் ஆர் லெட்ஸ் சே 6 சாக் பீசஸ் இருக்குது. இந்த சாக் பீசஸ் வந்து நான் போயிட்டு வர வரைக்கும் இது அப்படியே இருக்கணும் அப்படின்னு உங்ககிட்ட சொல்லிட்டு போகிறாரு. ஓகேங்களா? ஸோ பேசிக்லி என்ன நடக்குது, இங்கே டீச்சர் இருக்காரு, நீங்கள் இங்கே ஸ்டூடெண்ட் இருக்கீங்க. இப்போ டீச்சர் வந்து வெளியில் போயிடுறாரு. நீங்கள் இதை கண்காணிச்சிட்டே இருக்கிறீங்க. யூ ஆர் மேக்கிங் ஷுர் தட் none of the chalk pieces get used until he arrives back. ஓகேங்களா? இப்போ என்ன ஆகுது, சில பசங்கள்லாம் வேணும்ட்டே குறும்பு பண்ணுவாங்கல்ல, சேட்டை செய்யணும்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களாம் என்ன செய்கிறாங்க, அந்த சாக் பீஸை வேணும்ட்டே எடுத்து எடுத்து விளையாடணும்னு நினைக்கிறாங்க. சரிங்களா? அப்படி பண்ணும்போது என்ன ஆயிடுது, ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரைஸ் டு ஸ்னீக் இன் அண்ட் டேக்ஸ் ஒன் ஆஃப் த சாக் பீஸ் அவுட். இப்போ டெக்னிக்கலி எவ்வளோ இருக்குது? 5 சாக் பீசஸ் தான் இருக்குது. நவ் லெட்ஸ் சே டீச்சர் இஸ் கம்மிங் பேக். டீச்சர் வெளியில் வந்துட்டு வெளியில் போயிட்டு உள்ளே திரும்பி வராரு. இந்த வாழைப்பழக்கம் அப்படி தான் ஞாபகம் வருது. நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன், 2 வாழைப்பழம், ஒன்று இங்கே இருக்குது, இன்னொன்று இங்கே இருக்குது அப்படின்னு வரல கவுண்டமணி சார், செந்தில் சாரும். அந்த லாஜிக் தான் இங்கே வந்து பார்க்குறச்ச அவர் இங்கே 5 சாக் பீசஸ் தான் இருக்குதுங்கிறாரு. அவர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனார் வெளியில், 6 சாக் பீசஸ் தான் இருக்கணும் அப்படின்னு. பட் இங்கே நடந்த அமுளி நடந்த விஷயத்தினால உங்களுக்கு 5 சாக் பீசஸ் தான் இப்போ கிடைக்குது. அதாவது டீச்சரோட மைண்டில் இருக்குது. ஒரு டிஸ்கிரிப்பன்சி உருவாகுதா? பிகாஸ் ஆப்வியஸ்லி 6 இஸ் நாட் ஈக்குவல் டு 5. அப்போ இது என்னன்னு சொல்லுவோம்? ஒரு அன்டிஃபைன்டு, ஒரு அன்சர்டனிட்டின்னு சொல்லுவோமா? பிகாஸ் டீச்சரோட மைண்டில் எனக்கு 6 சாக் பீஸ் தான் இருக்கும், வரும்போது 6 சாக் பீஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறாரு. ஆனால் 6 சாக் பீஸ்க்கு பதிலாக வெறும் 5 சாக் பீஸ் தான் இருக்குங்கிறப்போ வி கால் இட் ஆஸ் வாட்? அன்டிஃபைன்ட் பிஹேவியர். ஏன்னா அவர் எடுக்கல. இப்போ அவர் எடுக்கல அந்த சாக் பீஸை. அப்போ ஆப்வியஸாக அவர் கரெக்டாக தான் யோசிச்சிருக்கிறாரு, எனக்கு 6 சாக் பீஸ் தான் வேணும்னு. அப்போ அவரோட கண்ட்ரோலை மீறி நடந்த ஒரு விஷயம் நம்ம இங்கே அன்டிஃபைன்ட் பிஹேவியர்னு சொல்கிறோம். இது எதுக்கு இந்த அனாலஜி நான் சொல்ல வந்தேன்னா, இந்த எக்ஸாக்ட் டிஸ்கிரிப்பன்சியை தான் ரஸ்ட் வந்து ரிமூவ் பண்ணுது. ஸோ ரஸ்ட் என்ன சொல்ல வருதுன்னா, எய்தர் ஒரு டேட்டாவோட ரெஃபரன்ஸை நீங்கள் n நம்பர் ஆஃப் இம்யூட்டபிள் ரெஃபரன்சஸ் வச்சுக்கலாம். இது கம்ப்ளீட்லி அலவுடு. ஏன்னு யோசிச்சு பாருங்களேன். இப்போ 10 பேர் வந்து வெறும் சாக் பீஸ் எத்தனை இருக்குன்னு பார்த்துட்டு மட்டும் போயிட்டே இருக்காங்கன்னா, சாக் பீசஸ் வில் நாட் கெட் யூட்டிலைஸ்ட், பட் த இன்ஃபர்மேஷன் அரவுண்ட் இட் இஸ் கோயிங் டு கெட் யூட்டிலைஸ்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மக்களே, த சாக் பீஸ் இட் செல்ஃப் வில் நாட் பி யூட்டிலைஸ்ட். அந்த சாக் பீஸை யூஸ் பண்ண போகிறதில்ல யாரும்.
ஆனால் எத்தனை சாக் பீஸ் இருக்குங்கிற டேட்டாவை வெளியில் எடுத்துக்கலாம் நம்ம. கரெக்டுங்களா? ஸோ அதனால தான் நம்ம அதை இம்யூட்டபிள் ரெஃபரன்ஸ்னு சொல்கிறோம். புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி யூ கேன் எய்தர் ஹாவ் n நம்பர் ஆஃப் இம்யூட்டபிள் ரெஃபரன்சஸ் ஆர் அ சிங்கிள் மியூட்டபிள் ரெஃபரன்ஸ். திரும்பவும் சொல்கிறேன், யூ கேன் எய்தர் ஹாவ் n நம்பர் ஆஃப் இம்யூட்டபிள் ரெஃபரன்சஸ் ஆர் யூ கேன் ஹாவ் ஜஸ்ட் ஒன் மியூட்டபிள் ரெஃபரன்ஸ். திரும்பவும் நான் இந்த அனாலஜி படியே வரேனே, இப்போ டீச்சர் வெளியே உள்ள வர்றாரு, ஸ்டூடெண்ட் should have had a immutable reference, கரெக்டுங்களா? But some student tried to sneak in and had a mutable reference to the chalk piece box. அப்போ chalk piece boxல mutable reference இருந்ததுனால தான் he was able to take one of it and then the original value was mutated. கரெக்டுங்களா? அப்போ டீச்சர் வந்து பார்க்கும்போது என்ன ஆகுது, திரும்பியும் இந்த ஸ்டூடெண்ட் கிட்ட கேட்கும்போது ஒரு இம்யூட்டபிள் ரெஃபரன்ஸ் கிட்டேயே கேட்குறாரு, ஆனால் இது ஃபைன் ஆகுது. அப்போ என்ன ஆகுது, ப்ரோக்ராமில் ஒரு மெமரி கரப்ஷன் ஆகுதா? ஸோ என்ன மெயினாக நான் சொல்ல வர ட்ரை பண்ணுறேன்னா, நீங்கள் ஒரு டேட்டா எடுத்துக்கிறப்போ எய்தர் நீங்கள் ரெஃபரன்ஸை மியூட்டபிளாக வச்சுக்காம இம்யூட்டபிளாக வச்சுக்கணும், இல்லைன்னா ஒரே ஒரு மியூட்டபிள் ரெஃபரன்ஸ் தான் உங்ககிட்ட இருக்கணும். இது நீங்கள் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸில் த்ரெட்ஸில் பார்த்தீங்கன்னா இதே மெக்கானிசம் தான் இருக்கும். ரீட் ரைட் லாக்னு சொல்லிட்டு ஒரு மெக்கானிசம் இருக்குது. ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் மச் அபவுட் இட், பட் அதிலிருந்து எடுக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷனாலிட்டிஸ் தான் இதுன்னு வச்சுக்கோங்களேன். பல ரீடர்ஸ் இருக்கலாம், பல பேர் ஒரே விஷயத்த போய் பார்க்கலாம். பட் யாராச்சும் ஒருத்தவங்க மாடிஃபை பண்ணிட்டு இருக்கிறப்போ அந்த மெமரியை யாராலையுமே அதை ரீட் பண்ணக்கூடாது, ஆர் பண்ணவும் முடியாது. அப்படி இருந்தால் தான் அந்த டேட்டா கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். யோசிச்சு பாருங்களேன், இப்போ டீச்சர் வந்து எந்த ஸ்டூடெண்ட்டும் இல்லாதப்போ ஒரு சாக் பீஸ் எடுத்தாங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, பிகாஸ் டீச்சர் இஸ் ஓனிங் தட் சாக் பீஸ் பாக்ஸ். ஆனால் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும்போது அந்த டீச்சர் அந்த சாக் பீஸை வெளியில் எடுக்கிறப்போ அந்த எல்லாரோட ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்டையும் அந்த டேட்டா வந்து ஒரு டிஸ்கிரிப்பன்சி இருக்கும்ல. சில பேர் 6 ஞாபகம் வச்சிருப்பாங்க, சில பேர் 5 ஞாபகம் வச்சிருப்பாங்க, இல்லைன்னா சில பேர் வந்து 4 ஞாபகம் வச்சிருப்பாங்க. ஸோ இவ்வளோ டிஸ்கிரிப்பன்சிஸ் வந்து ஒரு சாக் பீஸ் பாக்ஸில் நடக்கிறதுனால தான் Rust avoids that particular pattern and instead has depicted this kind of reference pattern. இப்போ இது கோடில் பார்க்கலாங்களா? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு கோட்லேயே கொடுக்குறேனே. இப்போது நமக்கு வந்து அந்த மெயின் ஃபங்க்ஷன்லேயே காட்டுறேன். ஐ டோன்ட் வாண்ட் ரைட் மச் மோர் ஃபங்க்ஷன்ஸ் அக்ராஸ். இப்போ லெட் சம் நம்பர் ஆஸ் யூஷுவல் நான் கொடுக்குற அதே மெக்கானிசம் இஸ் ஈக்குவல் டு 5ன்னு நான் வச்சுக்கிறேன். லெட் ரெஃபரன்ஸ் டு சம் நம்பர் would be some number. இந்த ரெஃபரன்ஸோட வேல்யூ வந்து இதுக்குள்ள இருக்குது. as you can see already இதனோட டைப் வந்து என்னோட கம்பைலர் இன்ஃபர் பண்ணியிருக்குது, which is nothing but a reference to a U8. நீங்கள் வேணும்னா மேனுவலாக கூட டைப் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம் அட் ஆல். பிகாஸ் நான் வந்து மேனுவலாக டைப் பண்ணுறதுக்கு எனக்கு பிடிக்கும்னு வைங்களேன். இப்போ என்னன்னா இந்த ரெஃபரன்ஸ் வந்து அந்த ஸ்கோப்புக்குள்ளேயே முடிஞ்சிருச்சுன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்படின்னா என்னன்னு சொல்கிறேன் பாருங்களேன். லெட் a mutable reference to some number னு கொடுத்து I'm trying to have a mutable reference. இப்போ உடனே உங்களுக்கு இங்கே ஒரு எரர் காட்டும். யாராச்சும் கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வெரி வெல் அண்ட் வெரி குட். பட் கெஸ் பண்ணலைங்கிற பட்சத்தில் இந்த வேரியபிளை பாருங்களேன். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், ஒரு மியூட்டேஷன் வேரியபிள் நடக்கணும்னா நீங்கள் எக்ஸ்பிளிசிட்டாக அந்த மியூட்டுங்கிற கீவேர்ட் போட்டாகணும். அதனால் அப்படி பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களால் வந்து மியூட்டபிள் ரெஃபரன்ஸை எடுக்க முடியும். ஸோ நம்ம அதை பண்ணிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போது பாயிண்ட் என்னன்னா, நான் இந்த மியூட்டேஷன் ஆகக்கூடிய ஒரு விஷயமா இங்கே மியூட்டபிள் ரெஃபரன்ஸாக இந்த வேரியபிள்குள்ளே வச்சுருக்கிறேன். ஓகேங்களா? இந்த வேல்யூவை இப்போ நான் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். இந்த சம் நம்பருங்கிற வேல்யூவை நான் சேஞ்ச் பண்ணுறேன். ரைட்டுங்களா? எப்படின்னா டீரெஃபரன்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது உங்களுக்கு நான் வந்து நோட்ஸ்லேயே காட்டுறேன். ஒரு பாயிண்டர் வந்து இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட 0x1234 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்ரஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. எக்ஸுங்கிற வேல்யூ இதை ஹோல்டு பண்ணியிருக்குது. ரைட்டுங்களா? இதுதான் வந்து அட்ரஸ். இப்போ இதை வந்து நீங்கள் இந்த அட்ரஸ் எங்கே, இந்த அட்ரஸ் என்ன வேல்யூவை ஹோல்டு பண்ணியிருக்குங்கிறது தெரியணும்னா இங்கிலீஷில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, டீரெஃபரன்சிங். விச் மேக் சென்ஸ் இல்லை, ஏன்னா நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸை ஹோல்டு பண்ணியிருக்கிறீங்க. யூ வாண்ட் டு டீரெஃபரன்ஸ் இட் டு கெட் த ஆக்சுவல் வேல்யூ பிஹைண்ட் இட். கரெக்டுங்களா? ஸோ இந்த ஸ்டார் சிம்பிள் போட்டு எக்ஸ்ன்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு பின்னாடி இருக்கிற வேல்யூ என்னன்னு கிடைக்கும். ஸோ இதை தான் நான் சொல்ல வரணும்னு நினச்சேன். லெட் மீ கோ பேக் டு கோட்.
இப்போ இந்த வேல்யூவை நான் வந்து மியூட்டேட் பண்ணுறேன். லெட்ஸே நான் இதை வந்து ஒரு இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன் ஒரு பை 1. அப்போ என்ன பண்ணுறேன்னா மியூட்டபிள் ரெஃபரன்ஸ் டு சம் நம்பர் ப்ளஸ் ஈக்குவல்ஸ் 1ன்னு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? so far so good. now the problem is இங்கே நான் ஆல்ரெடி ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? இந்த ரெஃபரன்ஸை இப்போ நான் பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். உடனே ஒரு எரர் வரும். ஆக்சுவலாக நான் இங்கேயே உங்களுக்கு நான் காட்ட விரும்பல, நான் உங்களுக்கு க்ளீனாக டெர்மினல்லையே காட்டுறேன். ஆஸ் யூஷுவல் cargo run main.rs. கொஞ்சம் தெளிவாக படிப்போமா என்ன எழுதியிருக்காங்கன்னு. cannot borrow some number as mutable because it is also borrowed as immutable. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, என்னால் இந்த லைன் நம்பர் 4 வந்து மியூட்டபிள் ரெஃபரன்ஸாக எடுக்க முடியாது. ஏன்னா எனக்கு முன்னாடி ஒருத்தவங்க அதே நம்பரோட இம்மியூட்டபிள் ரெஃபரன்ஸ் வச்சிருக்கிறாங்க. அதே லைன்ஸை இங்கே காட்டுறாங்க. லைன் நம்பர் 3ல் நான் எங்கே இம்மியூட்டபிள் வச்சிருக்கிறேன், லைன் நம்பர் 4ல் நான் மியூட்டபிள் வச்சிருக்கிறேன். அந்த இம்மியூட்டபிள் ரெஃபரன்ஸை நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஒன்று கவனிச்சிங்களா மக்களே, நான் இதை பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்காதப்போ எனக்கு இந்த எரர் வரவே இல்லை. வெறும் வார்னிங் மட்டும்தான் காட்டுது. வார்னிங் காட்டினாலே ஆப்வியஸ்லி கம்பைலர்ஸ் வந்து உங்களுக்கு கம்பைல் பண்ணும் தான் அர்த்தம். இட்ஸ் ஜஸ்ட் தட் அது ஒரு என்ன சொல்கிறது, அன்னெசரி ஒரு லோடுன்னு வைங்களேன், ப்ளோட்டுங்கிறது வைங்களேன். பட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எரரே வராது. ஏன்னு யாராவது கெஸ் பண்ணி பாருங்க. ஐ ஜஸ்ட் கிவ் யூ 2 செகண்ட்ஸ். ஓகே, 2 செகண்ட்ஸ் முடிஞ்சிருச்சு. நீங்கள் யாரை கூட பாஸ் கூட பண்ணியிருக்கலாம். பட் யா, the answer is compiler is smart enough to know the actual scope of the immutable reference behind it. அதாவது இந்த நம்பரோட immutable reference இதோட முடிஞ்சிருது. நம்ம இதுக்கப்புறம் வேற எங்கேயுமே யூஸ் பண்ணலை. நல்லா யோசிச்சு பாருங்க. லைன் நம்பர் 3க்கு அப்புறம் நம்ம வேற எங்கேயாச்சும் சம் நம்பரை யூஸ் பண்ணுறோமா? இந்த ரெஃபரன்ஸ் டு சம் நம்பருங்கிற வேரியபிளை வேற எங்கேயாச்சும் லைன் நம்பர் 3 தாண்டி யூஸ் பண்ணுறோமா? we are initializing it, yes of course, பட் அதை தாண்டி நம்ம வேற எங்கேயாவது எய்தர் நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறோமா, ஆர் நம்ம பிரிண்ட் பண்ணுறோமா, இல்லை அதை ரீடாவது பண்ணுறோமா? இல்லை. அப்போ கம்பைலர் என்ன சொல்லுதுன்னா, சரிப்பா நீ வந்து இதோட முடிஞ்சுக்கிற, நான் வந்து எந்த மியூட்டபிள் ரெஃபரன்ஸ் இதுக்கப்புறம் கொடுத்தாலும் எனக்கும் உனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, ஏன்னா நான் இங்கேயே முடிஞ்சிடுறேன், நான் உனக்கு எந்த தொந்தரவும் தரமாட்டேன் அப்படின்னு கம்பைலர் இவங்க 2 பேருக்குள்ளேயும் பேசிக்கிற கம்யூனிகேஷனை புரிஞ்சுக்குது. ஸோ இந்த வேரியபிள் லைன் நம்பர் 4 தாண்டி உங்களுக்கு வேற எங்கேயும் இல்லாத காரணத்துக்காக இந்த லைன் 4 and 5 இஸ் கோனா ஒர்க் ஆஸ் யூஷுவல். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஏன் இவ்வளோ டீட்டெயில்டாக சொல்கிறேன்னா, ஸ்கோப் இஸ் எவ்ரிதிங் when it comes to ரஸ்ட். ஏன்னா ரஸ்டோட மெயின் மெமரி மாடலே, அந்த சேஃப்டிக்கான மெக்கானிசமே, நீங்கள் என்ன ஸ்கோப்பில் உங்களோட வேல்யூஸ் எழுதுறீங்க, நீங்கள் என்ன ஓனர்ஷிப் யூஸ் பண்ணுறீங்க, இதை சுற்றி தாங்க இந்த மொத்த லாங்குவேஜும் இருக்குது. உங்களுக்கு வரக்கூடிய எல்லா மெமரி ரிலேட்டட் எரர்ஸோ இல்லைனா உங்களுக்கு ஓனர்ஷிப்கான பக்ஸோ எல்லாமே இதை சுற்றி தான் இருக்குது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஐம் பிரிட்டி ஷுர் யூ கேன் க்ரூஸ் த்ரூ திஸ் லாங்குவேஜ் பிரிட்டி ஸ்மூத். அதுதான் என்னோட கேரண்டின்னு வைங்களேன். அட்லீஸ்ட் எனக்கு நான் சொல்கிறேன். பட் யா, இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். ஒரு சின்ன ரீகேப் கொடுப்போம். இது இப்போ வரைக்கும் என்ன பேசணும் அப்படின்னு. ஒரு ஸ்கோப் வந்து ஒரு பர்டிகுலர் கர்லி பிரேசஸ்க்குள்ளே இருந்ததுன்னா ஒரு ஸ்டாக் ஃப்ரேம் கிரியேட் ஆகுது. எஸ்பெஷலி அது ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ரெஃபரன்சஸை வெறும் ஹீப்ல இருந்து மட்டும் எடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நார்மல் ஸ்டாக் வேரியபிள்ஸ்லேருந்தும் எடுக்கலாம். ஸோ அதை தான் இங்கே நான் ஒரு எக்ஸாம்பிளாக காமிச்சேன். அண்ட் செகண்ட் திங் இஸ், ரஸ்ட் வந்து நிஜமாவே ஏன் இதை ஷைன் ஆகுது அப்படிங்கிற ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வித் ரெஸ்பெக்ட் டு கிளாஸ் ரூம் வச்சு நான் சொல்லி கொடுத்துருப்பேன். விச் இஸ் நத்திங் பட் எய்தர் a particular variable can have n number of immutable references or it can only have one mutable reference. C வந்து இது சுத்தமாக இந்த கண்டிஷன்லாம் கொடுக்குறாதுங்க. அதனால தான் இன்கேஸ் உங்களை அறியாமல் நீங்களே தவறாக கோடு எழுதினாலும் அதை அலோவ் பண்ணும். அதனால தான் உங்களுக்கு அன்டிஃபைன் பிஹேவியர் அடிக்கடி சியில் விழுகும். காமன் காசஸ் ஆஃப் சியில் என்னென்ன ஆகும்னா, டபுள் ஃப்ரீ. இது வந்து எல்லாரும் பண்ணுறது மிஸ்டேக்கு. ஒரு மெமரி அலோகேட் பண்ணதுக்கப்புறம் ஒரு தடவை ஃப்ரீ ஆயிரும். ஆனால் அது ஃப்ரீ ஆகாதுன்னு நினச்சிட்டு திரும்பி நம்ம ஃப்ரீ பண்ண ட்ரை பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் அதுக்கு பேர் தான் டபுள் ஃப்ரீன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து யூஸ் ஆஃப்டர் ஃப்ரீன்னு ஒன்று இருக்குது. ஒரு வேரியபிளை அந்த ஹீப்லேருந்து நீங்கள் டீஅலோகேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதை திரும்பி யூஸ் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா அங்கே கார்பேஜ் வேல்யூ தானே இருக்கும்.
அப்போ அது ஒரு அன்டிஃபைன்ட் பிஹேவியர் தானே. இந்த 2 விஷயமுமே தான் ரஸ்ட் வந்து போக்குது. இப்போ நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க எதனால் வந்து அதை வந்து கிளியர் பண்ணுது அப்படின்னு. இன்னும் நம்ம மேலும் பல வீடியோஸ் பார்க்குறப்போ டேட்டாவை பற்றி, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய விஷயங்களை பார்க்குறப்போ உங்களுக்கு இன்னுமே கிளியராக புரியும்னு நம்புகிறேன். ஸோ இதோட நான் முடிச்சுக்க ட்ரை பண்ணுறேன். அடுத்த செக்ஷனில் நம்ம கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி அந்த டேட்டாவை பற்றி பார்க்க போகிறோம். அந்த மெமரி மாடலில் நான் உங்களுக்கு 4 கட்டம் வரைஞ்சு காமிச்சேன் பார்த்தீங்களா, கோடு, டேட்டா, ஸ்டாக் ஹீப்னு. ஸ்டாக் ஹீப் பற்றி படித்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து டேட்டாவை பற்றி அடுத்த செக்ஷனில் கண்டிப்பாக பார்க்க போகிறோம். அன்டில் தென் பபாய் டூடுல்ஸ்.